Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட்டர்மெலன் அல்வா. ஸோ இந்த சீசனில் வாட்டர்மெலன் அதிகமாகவே கிடைக்கும், அதுவும் ஒரு சீப் ரேட்லேயே கிடைக்கும். ஸோ அந்த வாட்டர்மெலன் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெள்ளைக்கட்டியை நம்ம பாவு காய்ச்ச போகிறோம். ஸோ வெள்ளைக்கட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா நொறுக்கிட்டு வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா காய்ச்ச வேண்டியதான். ஒரு லிக்யூடு வர நல்லா அதை செப்பரேட்டாக காய்ச்சிரும். இன்னொரு சைடு வால்நட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம், அது கார்னிஷ்காகவும் அடுத்து உள்ளே நம்ம அந்த வாட்டர்மெலன் அல்வாவில் ஆட் பண்ணுறதுக்காகவும். ஸோ வால்நட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஒரு ஆஃப் வாட்டர்மெலன் இருந்தாவே போதும். ஸோ நம்ம 6 போர்ஷனுக்காக நான் பாதி வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக உங்களுக்கு போர்ஷன் வேணும்னா நீங்கள் ஒரு பழத்தை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்டர் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் பிளெண்டர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஃபுல்லாகவே பண்ணணும்னு தேவை கிடையாது, அதோடைய கொஞ்சம் கரைஞ்சி போயிடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ப்ளெயினாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், அந்த அல்வாவுடைய ஷேப் ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதில் உள்ள அந்த கொஞ்சம் நொரன்னு போட்டுங்க அப்படின்னா அது கொஞ்சம் லுக் இருக்காது. ஸோ நம்ம அந்த க்யூப்ஸு இல்லை டைஸ் கட்டிங் பண்ணும்போது அந்த லுக் இருக்காது. அதனால தான் நான் நல்லா ஃபைன் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நம்ம வெள்ளைக்கட்டி பாவு காய்ச்சிருக்க அந்த வெள்ளைக்கட்டியை லைட்டாக கோல்டுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து கோகோனட், அதாவது தேங்காய், நல்லா கிரேட்டட் பண்ண தேங்காய் ஒன்று எடுத்துக்கிறணும். ஸோ இதுகளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், 4 பொருள் தான், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி அல்வா நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ கோகோனட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளெண்டர் பண்ணி நல்லா பூ மாதிரி திருவியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாய் எடுத்திருக்கோம், அதில் கீ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வால்நட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்க அந்த கோகோனட்டையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ கோகோனட்டை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் நான் ரோஸ்ட் பண்ணுறேன் கோகோனட்டையும். இல்லை அப்படி நீங்கள் அதை பால் மாதிரி வேணாலும் கரைச்சி ஊற்றலாம். ஸோ அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அதெல்லாம் அப்படி பண்ணோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரும் நம்ம சேர்த்து கரைச்சி ஊற்றுவாங்க, ஏன்னா அது அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறோம், அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணலை. ஸோ அடுத்து கோகோனட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரு கிடச்சிருச்சு, கீயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான். அதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர்மெலனை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைக்கட்டி பாவை ஆட் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆக வேண்டியதான், வெல் பாயில் ஆகணும். இதுக்கு இடையில் நம்ம ஏலக்காய் பவுடர், அதாவது கடமம் பவுடர் ஆட் பண்ணுறோம். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ 1 லிட்டராக இருக்கிறது ஒரு 800 ml வர நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ 75% வந்தால் போதும். நல்லா அதை அப்படியே வற்றணும், அந்த வாட்டர்மெலன் வற்றணும், அப்போ தான் அந்த அல்வாக்குள்ளே கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால தான். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம வாட்டர்மெலன் அல்வா க்யூப்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரேயில் வைக்கணும். நான் பவுலில் பண்ணுறேன், எனக்கு மோல் சைஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் செராமிக் பவுல் இல்லை இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ கரெக்டாக நம்ம வாட்டர்மெலன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த அல்வா கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு அல்வா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு ரொம்ப திக்னஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ கார்ன்ஃப்ளவரை தனியாக தண்ணியில் கரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மோர் திக்னஸ் கிடைக்கும். இல்லை திக்னஸ் தேவையில்லை, நம்ம இந்த மாதிரி பவுலில் தான் வைக்கிறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் தேவையில்லை. இது 2 டேஸ்லேயே அது ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வெளியில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இதை கோல்டாகவே சாப்பிடலாம். நம்ம கட் பண்ணும்போது அந்த கரெக்டான க்யூப்ஸ் சைஸு நமக்கு கிடச்சிரும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் 1 ஹவர்லேயே நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டான ஷேப் கிடச்சிரும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணல அப்படின்னா அது செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதாவது ரொம்ப நாளைக்கு வரும்.
கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷைனிங் கிடைக்காது. அதனால தான் இதுதான் வாட்டர் மிலான் அல்வா. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.